இப்போது நான் உங்கள் மத்தியிலே வாகன விபத்து, சாலை விபத்துகளை பற்றி நான் இங்கே சில கருத்துக்களையும் கொஞ்சம் பாடலோடு கலந்து நான் சொல்லவிருக்கிறேன். இன்றைக்கு தினந்தோறும் சாலைகளிலே விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விலை மதிப்பில்லாத இந்த உயிர் சாலையிலே அநியாயமாக விபத்துகளிலே கொல்லப்படுகின்றன. இதற்கு என்ன காரணம்? ரோடு சரியில்லையா? ரோடு சரியாகத்தான் இருக்கிறது. ரோடு சரியாக இல்லாவிட்டாலும் வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் சரியாக வாகனத்தை ஓட்டுவதில்லை. வேகமாக ஓட்டுகிறார்கள், அதிவேகமாக ஓட்டுகிறார்கள், குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்டுகிறார்கள். முன்னே செல்கின்ற வாகனத்தை போட்டி போட்டுக்கொண்டு முந்துகிறார்கள். அதன் பிறகு சாலையிலே ஆட்டோ ரேஸ் நடத்துகிறார்கள், கார் ரேஸ் நடத்துகிறார்கள், பஸ் ரேஸ் நடத்துகிறார்கள். டூ வீலரிலே சில பேர் வீலிங் செய்கிறார்கள், வித்தை காட்டுகிறார்கள். எங்கே? பொதுமக்கள் நடந்து பயன்படுத்தும் சாலையிலே இதைப்போல காரியங்களை செய்வதனால் நாட்டிலே தினந்தோறும் ஏராளமான விபத்துகள் நடக்கின்றன. இந்த விபத்துகளை அறிவாளிகள் கண்டிப்பதே இல்லை. நான் கண்டிக்கிறேன். இந்த விபத்துகள் கூடாது என்பதை நான் கண்டிக்கும் உரிமை பெற்ற ஒரு லா பர்சன் என்கிற முறையிலே உங்கள் மத்தியிலே நான் பாடுகிறேன், கேளுங்கள். ஓட்டாதே ஓட்டாதே ஏய் ஓட்டாதே, வாகனத்தை வேகமாக ஓட்டாதே, வளைவினிலே வேகமாக திரும்பாதே, ஏய் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதே, ஏய் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதே, ஏய் பக்கத்தில் இருப்பவரோடு பேசிக்கொண்டே ஓட்டாதே, போனில் பேசிக்கொண்டே ஓட்டாதே, ஏய் வேகமாக ஓட்டாதே, வளைவினிலே முந்தாதே. தூங்கிக் கொண்டு ஓட்டாதே. மதுக்கடையை பார்த்தால் பார்க்காமல் போய்விடு. காரில் ஏறி மதுக்கடைக்கு போய் பாட்டிலை வாங்கி வைத்து கொண்டு குடிக்காதே. மனித உயிர் மகத்தானது, அதை மறக்காதே, நீ மறக்காதே. தமிழகத்திலே மது குடித்து இறந்து போனால் 10 லட்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் விபத்திலே செத்து போனால் 2 லட்சம். கைகால் ஒடிந்து போனால் நஷ்டஈடு தருகிறார்கள். அதை நீதிமன்றத்தில் வழக்காக நடத்தும் பொழுது அந்த வழக்கறிஞர்களே சாப்பிட்டு விடுகிறார்கள் அந்த பணத்தை முழுவதையும். 50 லட்சம் ரூபாய் என்று தீர்ப்பு வந்தால் அதிலே 49 லட்சத்தை வழக்கறிஞர்களே சாப்பிட்டு விடுகிறார்கள். அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இதையெல்லாம் அரசு சிந்தித்து சாலை விபத்திலே யார் இறந்தாலும் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பாகும். ஏனெனில் மத்திய மாநில அரசுகள் விபத்துகளை தடுப்பதற்கு சரியான சட்டத்தை போடவில்லை. காவல்துறையிலே அதிகமாக காவலர்களை நியமிக்க வேண்டும். வருடத்திற்கு 50 லட்சம் காவலர்களை
இளைஞர்களை காவல்துறையிலே வேலைவாய்ப்பு அளித்து காப்பாற்ற வேண்டும். மற்றும் நீதித்துறையிலும் அதிகமான நபர்களை நீதிமன்ற ஊழியர்களாக நியமிக்க வேண்டும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இப்போதுள்ள சம்பளம் போதாது, மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் வீரனை விட குறைவாகத்தான் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை விட மிகவும் குறைவான சம்பளத்தை கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்க வேண்டும். கிரிக்கெட் வீரர்கள் வாங்கும் சம்பளத்தை காவல்துறையினருக்கு போனஸாக கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கிரிக்கெட் வீரர்களுக்கு கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுப்பது இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதாகும். காவல்துறைக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும். காவல்துறை சட்டங்களை அதிக வலிமை உள்ளதாக மாற்ற வேண்டும். காவலர்களுக்கு அதிக உரிமை தர வேண்டும். அப்படி கொடுத்தால் இந்த குற்றங்களை ஒரு நொடியில் தடுத்து விடலாம். சாலை விபத்துகள் தடுக்க முடியாதது அல்ல, தடுத்து விடலாம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட், போலீஸ் செக் போஸ்ட் அமைத்து குற்றம் செய்யும் அந்த ஓட்டுநர்களை அங்கேயே தண்டிக்க வேண்டும். அப்படி செய்தால் சாலை விபத்துகள் நிச்சயமாக குறைக்கலாம். சாலை விபத்திலே சீரழியும் இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் 50 லட்சம் நஷ்டஈடாக வழங்க வேண்டும். இப்படிக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், மத நல்லிணக்க அறிஞர், ஈரோடு 9.